ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் 2025 கந்த சஷ்டி விரதம் எப்போ வருது, இதில் 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறது எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம். மாதந்தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் 2 சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரும் சஷ்டி திதியில தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்ததாக புராணங்கள்ல இருக்கு. இதனால இதை மகா கந்தசஷ்டி விழாவாக கருதி பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய விரதம் இந்த ஆண்டு எந்த தேதியில வருது, நம்ம எப்ப விரதத்தை ஆரம்பிச்சு எப்ப முடிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமான கந்தசஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் அனுஷ்டிக்கப்படுறதுக்கு இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் அக்டோபர் 28ஆம் தேதி முருகப்பெருமானோட திருக்கல்யாண வைபவமும் நடக்குது. முருகப்பெருமானின் அருளை வேண்டியும் முருகப்பெருமானிடம் முன்வைத்த வேண்டுதல் நிறைவேறவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் சஷ்டி விரதம் இருக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இந்த முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் 10ஆம் தேதியே ஆரம்பிச்சு கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாட்கள் இருப்பாங்க. இந்த 21 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் 10ஆம் தேதியே விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுவுமே முடியாதவங்க கந்த சஷ்டி விழா நடைபெறும் அந்த 7 நாட்களும், அதாவது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில துவங்கி சஷ்டி அன்னைக்கு நடைபெறும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சிலர் விரதம் நிறைவு செய்வாங்க. இன்னும் சிலர் திருக்கல்யாணம் அன்று விரதத்தை நிறைவு செய்வாங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தை 6 நாள் கடைபிடிக்கிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இதுல தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் 6 நாட்கள் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன அப்படின்னா, வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. அதுக்கப்புறமா புகை மது எடுக்கக்கூடாது, காலில் செருப்பு அணியக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்கவே கூடாது. தீட்டு வீட்டிற்கு போகக்கூடாது. கடைகளில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுத்தமான தரையில் இல்லை புது துணி விரித்து அதில் நீங்கள் படுத்துக்கலாம். கந்த சஷ்டியின் 6 நாளும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி குளிச்சுக்கோங்க. சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிற ஆடை உடுத்திக்கோங்க. இது ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை பாதிப்பு இருக்கிறவங்க மாலையில் உடலுக்கு குளிச்சா கூட போதும். மாலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தலை குளிக்கணும். ஆனால் நீங்கள் போகிற இடத்த பொறுத்து இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. 6 நாட்களும் தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகள், வாக்குவாதம் எதுவும் இருக்கக்கூடாது. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க தம்பதிகளாக விரதம் இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. மாதவிலக்காக இருந்துச்சு அப்படின்னா பூஜை அறைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்கள தீபம் ஏற்ற சொல்லி நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம். கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகப்பெருமானோட படம் வச்சும் கந்த சஷ்டி விரதத்தை தாராளமாக இருக்கலாம். காலையில் வைத்த நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வைக்கக்கூடாது. புதுசாக இன்னொரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போயோ இல்லை வீட்லையோ சூரசம்ஹாரம் பார்க்குறவங்க சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருங்க. எந்த விரதம் எடுத்தாலும் சரி, சூரசம்ஹாரம் முடிந்ததும் 1 டம்ளர் பால் குடிக்கணும். 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சுதான் கந்த சஷ்டி விரதத்தை நாம் பூர்த்தி செய்யணும். எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணீர் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணீர் குடிக்காமல் விரதமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சஷ்டி விரதம் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க இல்லையா, ஒரு சிலர் பால், பழம் அவங்க உடல்
உபாதையை பொறுத்து இருப்பாங்க. நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக தண்ணி நல்லா குடிங்க. உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கும் அது கொஞ்சம் உடல்நிலை ரீதியாக வந்து பாதிப்பு வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் நல்லபடியாக முருகப்பெருமான் கிட்ட உங்கள் பிரார்த்தனை வச்சு உங்கள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக அது நடக்கும். முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.